ஜென்ஸை வந்து கவர்ற மாதிரி ட்ரெஸ் போடுறது யாருடைய தப்பு? பொண்ணுங்களுடைய தப்பு தானே. ஜென்ஸே கவர்றாங்க. என்னுடைய ஃப்ரீடம் அது. நான் ஒழுங்கா வளர்த்தா அவங்க ஒழுங்கா பாப்பாங்க. நாங்கள எல்லாமே பொண்ணுங்களுக்கு சொல்லி வளர்க்கறதுக்கு பசங்களுக்கு சொல்லலாம்ல. குட்டி குட்டி ஷார்ட்ஸ் போட்டு போறாங்க. லேடிஸ் என்ன அவங்க வாயை பார்த்துட்டு இருக்காங்களா இல்ல அவங்க ஷார்ட்ஸை பார்த்துட்டு இருக்காங்களா? யூஸ்வலா இருக்க மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போங்க. இதுவே ஒரு லேடி போட்டா மட்டும் நின்றுட்டு பாக்குறது. பொண்ணுடைய ட்ரெஸ் வந்து போட வேண்டியதான், ஃப்ரீடம் இருக்க வேண்டியதாங்க. பட் வந்து மோசமா அவங்க ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு இந்த நெக்கு வந்து ரொம்ப லோவா போடுறதும், அதாவது ஜென்ஸை வந்து கவர்ற மாதிரி ட்ரெஸ் போடுறது யாருடைய தப்பு? பொண்ணுங்களுடைய தப்பு தானே. ஜென்ஸே கவர்றாங்க. அதாவது நம்ம உடம்பு காட்டுறது வந்து தப்பு இல்லைங்களா? ட்ரெஸ் போட வேண்டியதான். அது எப்படி போடணும், அடுத்தவங்களை வந்து ஓவர் அட்ராக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு. அதாவது பார்த்தா ஒரு பெண்மையை ட்ரெஸ் பண்ணல, நம்மளுக்காக தான் நம்ம பண்றோம். என்னங்க, ஒரு பெண்ணுனால ஒரு கவர்ச்சிகரையான உடல் சொல்றோம். அதை வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போலாமே. 15 இயர்ஸ் பேக் வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு பாவாடை தாவணி அந்த அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு. அதாவது ஆடையை வந்து மோசமாக குறைச்சிட்டாங்க. எவ்வளோ கவலை. அதாவது இப்போ 1/2 சென்டிமீட்டரில் கூட ஒரு ட்ரெஸ் தைக்கலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு நினைக்கிறா. புரியுதுங்களா நான் சொல்றது? 1/2 சென்டிமீட்டரில் கூட ஒரு ட்ரெஸ் தைச்சு போட்டுக்கிட்டா அது அவள் என்ன நினைக்கிறா, அது என்னுடைய சுதந்திரம்னு நினைக்கிறா. அதனால என்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றோம், என்னுடைய ஃப்ரீடம் அது. நான் ஒழுங்கா வளர்த்தா அவங்க ஒழுங்கா பாப்பாங்க. நாங்கள எல்லாமே பொண்ணுங்களுக்கு சொல்லி வளர்க்கறதுக்கு பசங்களுக்கு சொல்லலாம்ல. சொல்லலாம் இல்லப்பா, இந்த பசங்க வந்து உன் அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி எங்களை மாதிரி அப்படி சொல்லலாம்ல. எந்த ஒரு பொருளையே நம்ம பாக்குறோம். புரியுதுங்களா? ஒரு சாதாரண ஒரு கோல்டு ஒரு செயின்ன்றது நம்ம பார்க்க தானே செய்யறோம். பாக்குறோமா இல்லையா? அவங்க பாப்பாங்க நீங்க சொல்றீங்களா? பாப்பாங்க. நாங்க வந்து பாடு தாடி போட்டு சுத்திட்டே இருக்கணும். ஆண் வந்து பெண்ணை கவர்றவ, பெண் வந்து ஆணை கவர்றவ. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ரெஸ் எடுக்கணும். குட்டி ஷார்ட்ஸ் போட்டு போறாங்க. நான் கேட்க வேண்டியதா அவங்க கேக்குறாங்க. குட்டி குட்டி ஷார்ட்ஸ் போட்டு போறாங்க. லேடிஸ் என்ன அவங்க வாயை பார்த்துட்டு இருக்காங்களா இல்ல அவங்க ஷார்ட்ஸை பார்த்துட்டு இருக்காங்களா? யூஸ்வலா இருக்க மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போங்க. இதுவே ஒரு லேடி போட்டா மட்டும் நின்றுட்டு பாக்குறது, அதுல என்ன இருக்கு எனக்கு புரியல. ஆக்சுவலி சாரி போட்டாலுமே வயிறு தெரியும், க்ராப் டாப் போட்டாலுமே வயிறு தெரிய தான் போகுது. இப்போ வந்து பொண்ணுங்க வந்து ரொம்ப மோசமாக ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு என்னுடைய ஒப்பீனியன். என் 40 above ஏஜுக்கு எனக்கு வந்து அது தவறாக தெரியுது. இப்போ டீனேஜ் பொண்ணுங்களுக்கு வந்து அது தவறாக தெரியல. ட்ரெஸ் வந்து ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு காரணம் தான்றீங்களா? நிச்சயமா நான் காரணம் தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ எல்லாரும் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு ஹராஸ்மெண்ட் நடக்காது. அதாவது ட்ரெஸ்ஸும் ஒரு பாயிண்ட் ஆஃப் காரணம் தான் நான் சொல்கிறேன். ஒரு சுடிதார் போட்ட பொண்ணுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நடக்குங்க. அதாவது ஆடை குறைவாக இருக்கிறது ஒன் ஆஃப் த காரணம் தான் நான் சொல்கிறேன். அதாவது அதுவே காரணம் ஆகிடாது, அது ஹராஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு நான் சொல்ல வரேன். ஆமாம், கண்டிப்பாக. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சார் அதுதான் ஜட்ஜ்மெண்ட் பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்லுவேன்.